நீங்கள் இந்த டைவர்ஸை அவருடைய மகன் ஆதரிக்கிறான். தன்னோட தாயோடு இருந்து கொள்கிறேன், தந்தை எனக்கு வேண்டாம், இந்த சாய்ரா பானு அந்த மாதிரி எனக்கு விவாகரத்து வேணும்னு நீதிமன்றத்துக்கு போகுது. பம்பாயில் அமைதியாக 3 மாத காலம் இந்த விவாகரத்து ஏஆர் ரகுமானுக்கும் சாய்ரா பானுக்கும் சாய்ரா பானுடைய மகளுக்கும் தெரியும். எப்படி ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் தான் ஒரு நல்ல கலைஞனாக முடியும். நீ மனிதனாகவே இல்லையே, உனக்கு தேவை பணம் பணம் பணம், புகழ் புகழ். விவாகரத்தை உன்னுடைய மகன் ஆதரிக்கிறாயா? அப்படி ஒரு நல்ல தந்தையா நடந்துக்கலாம் தான் அர்த்தம். 4 ஆண்டு காலமாக குடும்பத்தில் தொடர்பே முழுசாக துண்டிச்சுட்டான்னு சொல்கிறாங்க. இவருடைய அத்தனை நடவடிக்கைகளும் நீங்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். 13 வயசில் அவங்க அம்மா கொண்டு போய் இளையராஜா வேலைக்கு செய்து விட்டான். எதுக்கு? சாப்பாடு. இளையராஜா உன்னைய அப்படி வீட்டுக்குள்ளே சாப்பாட விடலை, பார்க்கில் உட்காந்து அவங்க அம்மாவோட சோறு விட்டுச்சு. தனுஷ் நயன்தாரா இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நயன்தாரா அவர்கள் தனுஷ் அவர்களுடைய கேரக்டரை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் சில நடிகைகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தனுஷ் மீது கடுமையான விமர்சனம் பல நடிகைகள் சொல்லியிருக்காங்க. நயன்தாரா என்ன சொல்லுதுன்னா, நான் அவரோடு இந்த திரைத்துறையில் நடித்த போது சில மோசமான எனக்கு ஒரு வழியை தந்தார். 150 நடிகைகளோடு தொடர்பு. 2வது, இரவு பார்ட்டி இல்லாத நாட்களே இல்லை தனுஷுடைய ரெசார்ட்ல. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு தமிழபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏஆர் ரஹ்மான் சைரா அவங்களுடைய விவாகரத்து அப்படிங்கும்போது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் விவாகரத்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு சாதாரண விஷயமா ஆக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களுடைய விவாகரத்து, ஜிவி பிரகாஷ் சைந்தவி இந்த வருஷத்துலேயே ஒரு 2 வருஷத்துலேயே 2-3 ஜோடிகள் இருந்திருக்காங்க. இதில் பார்க்கும்போது ரஹ்மான் அவர்கள் ஒரு 29 ஆண்டுகால ஒரு உறவு, நிறைய காதல் பாட்டுக்கும் இசையமைச்சிருக்காரு. அவங்களுடைய உறவு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஒரு எதிர்பாராத ஒரு விவாகரத்து அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தது இவங்களுக்குள்ள? என்ன பிரச்சனை? இப்போ ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருது வாங்கியவர், பத்மபூஷன் விருது வாங்கியவர். ஆனால் ஒரு தந்தை விருதை வாங்க தவிர்த்தவர். நீங்கள் இந்த டைவர்ஸை அவருடைய மகன் ஆதரிக்கிறான். தன்னோட தாயோடு இருந்து கொள்கிறேன், தந்தை எனக்கு வேண்டாம், இந்த விவாகரத்து மிகப்பெரிய பேசுபொருளாக இன்னும் மாறலை. ஏன் மாறலைன்னா, இன்றைக்கி நம்ம அந்த சினிமா புலனாய்வு புலிகள் பூரா ரஹ்மானை ஒரு உயர் மேவிய குணமுள்ள ஒரு பெரிய இசை புயலாக பார்க்கிறார்களே தவிர அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்ட அஞ்சுகிறார்கள். நீங்கள் இந்த திலீப் குமார் என்ற ரஹ்மான், அவருடைய பேர் திலீப் குமார், அவங்க அப்பா பேர் சேகர், அவங்க அம்மா பேர் கஸ்தூரி. இதுதான் இவர் இந்து வன்னியர் சமூகம். முஸ்லீமாக மாறுகிறார். மாறிய பிறகு நீங்கள் நபிகள் நாயகம் வழக்கப்படி நீங்கள் நல்ல மனைவிக்கு கணவனாக இல்லை, நல்ல குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு அப்பாவா இல்லை, 2 பெண் குழந்தை 1 ஆண் குழந்தை, அந்த பையனுக்கு அப்பாவா இல்லை. இந்த சாய்ரா பானு அவரோடு 29 ஆண்டு காலம் குடும்பம் நடத்தியவர். 29 ஆண்டு கால குடும்பம் நடத்திய பிறகு இவர் தான் இந்த மாதிரி எனக்கு விவாகரத்து வேணும்னு நீதிமன்றத்துக்கு போகுது. பம்பாயில் அமைதியாக 3 மாத காலம் இந்த விவாகரத்து ஏஆர் ரகுமானுக்கும் சாய்ரா பானுக்கும் சாய்ரா பானுடைய மகளுக்கும் தெரியும். எத்தனை மாதமா? 3 மாதமா? 3 நாள் தான் செய்தியாக ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் 3 மாத காலம் தன்னுடைய கணவன் தன்னுடைய மும்பாய் வீட்டுக்கு வருவார்னு அந்த அம்மா 3 மாதம் காத்து கிடக்கு. லண்டனில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது, 1000 கோடி ரூபாய் பெருமானம் ரஹ்மானுக்கு. துபாயில் ஒரு 1000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள ஸ்டுடியோ இருக்குது. பம்பாயில் அதே போல் பிரம்மாண்ட ஸ்டுடியோ. சென்னையில் 100 ஏக்கராவில் ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் ரெட் ஹில்ஸ் பக்கம் ஒரு ஸ்டுடியோ இருக்குது, ஒரு பண்ணை வீட்டோடு கூடிய ஸ்டுடியோ. இப்போ இவ்வளவு 4 உலக சர்வதேச தரத்தில் உள்ள 4 ஸ்டுடியோக்களும் 4000 கோடிக்கு போகும். ஆனால்
அவங்க அம்மா கஸ்தூரி என்ற கரீமா பேகம் இறந்த பிறகு 4 ஆண்டு காலமாக இந்தியாவுக்கு வருவதை தவிர்த்து துபாயில் செட்டில் ஆகிட்டேன். சரி, நீ துபாயில் செட்டில் ஆகிட்டா, நீங்கள் மனைவி மகன் இவங்க சென்னை வீட்டில் தான் இருக்கணுமா? துபாய்க்கும் சென்னைக்கும் ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இடைவெளி. நீ இனிமேல் என்ன 4 ஆஸ்கர் வாங்க போறியா? இதுக்கு மேலே என்ன 4 பத்மபூஷன் விருது வாங்க போறியா? இனிமேல் 1000 படத்துக்கு இசையமைக்க போறியா? இல்லை. இப்போது அந்த அம்மாவுக்கு 49 வயசு முடிஞ்சுது, 50 வயசு ஆக போகுது. கணவன், மனைவி, குழந்தை, பெண் குழந்தைகளோடு தள்ளாத காலத்தில் இருப்பதான வாழ்க்கை. நீங்கள் இளமையில் ஓடி ஆடி பல ஆயிரம் கோடி சேர்த்தாச்சு. சாதாரண ஒரு நபராக 13 வயசில் நீ அவங்க தந்தை இறந்துட்டார். தந்தை இறந்த பிறகு நீ இளையராஜா கீபோர்டு வாசிப்பதற்காக உன்னை அரவணைத்து கொண்டார். அப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன், அப்புறம் குண்டக்குடி வைத்தியநாதன், இப்படி பல பேர், உசைன், இப்படி ரமேஷ் நாயுடு, பல பேர் இருந்திருக்காரு. இருந்த பிறகு தன்னை இவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக என்ன பண்ணாருன்னா, டிரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் கல்லூரி, கிளாசிக் எல்லாம் மியூசிக் பட்டம் வர்றாரு. இதுதான் இவர் இசை பள்ளிக்கூடத்துக்கு போகலை. இவர் படித்தது பூரா இசை பள்ளி தான். தந்தையாருடைய தயாரிப்பு, சேகருடைய தயாரிப்பு. அப்போ 92ல் இளையராஜாவுக்கும் மணிரத்னம் பாலச்சந்தருக்குமான ஒரு சண்டை வருது. வந்த பிறகு ரோஜா படம் வாய்ப்பு வருது. ஒரே படத்தில் உலக புகழ் உனக்கு வந்துருச்சு. வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக நீங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி இப்படி எந்த உறவுகளுமே உன்னுடைய கண்ணுக்கு தெரியாது. நீ சந்திக்கிறது ஒரே ஒரு ஆள், உங்கள் அம்மா மட்டும்தான். அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு அதையும் சந்திக்கிறது. அப்போது உறவுகளுக்கு உறவாக இல்லாத ஒருவர் எப்படி ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் தான் ஒரு நல்ல கலைஞனாக முடியும்? நீ மனிதனாகவே இல்லையே. உனக்கு தேவை பணம் பணம் பணம், புகழ் புகழ். இலங்கையில் ரத்த வாடையோடு இலங்கை அரசு கொடுக்குற 5 கோடி ரூபாய் நீ வாங்குற. இலங்கை தேசிய கீதத்துக்கு இசையமைச்சு கொடுக்குறாரு. யாரும் புறக்கணிச்சிட்டான். ஹிந்தி இசையமைப்பாளர் கூட நான் வர முடியாதுட்டான். உலக ஒழுங்கில் ராஜபக்சேவை ஒரு கொடூர குற்றவாளியாக பார்க்குறான். நீ போய் உட்காந்து இசையமைச்சு கொடுத்து 5 கோடி ரூபா வாங்கிட்டு வர. அப்போது உனக்கு என்ன மனிதாபிமானம் இருக்கும்? நீ எப்படி என்ன தமிழன் நீ? உன்னுடைய மனைவிக்கு 29 வருஷமாக தமிழ் பேச கற்றுக் கொடுக்கல. ஆனால் வெளியில் பேசும்போது தமிழில் பேசு. கிராமத்து பொம்பளை இப்போ ஹிந்தி பேசுகிறான். ஏன்? காய்கறி விற்கிற பொம்பளை காய்கறி வாங்குற முறை ஹிந்திக்காரன், அவன் ஹிந்தி பேசுகிறான். 29 ஆண்டு காலம் உன்னோட குடும்பம் நடத்துகிற உன்னுடைய மனைவிக்கு நீ தமிழே சொல்லிக் கொடுக்கல. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த உருது குடும்பம் இன்னைக்கு வீட்டில் உருது பேசிகிட்டு இருக்கான். அந்த மொழியை அழியாமல் வச்சுருக்கு. தெலுங்குக்காரன் தெலுங்கு பேசுகிறான், கன்னடம் பேசுகிறான். வீட்டு தாய்மொழி எது? எங்கே வந்தாலும். ஆனால் உன்னுடைய தாய்மொழி தமிழை உன்னுடைய மனைவி உன்னோட 29 ஆண்டு காலம் வாழ்ந்த உன்னுடைய மனைவிக்கு தமிழே கற்றுக் கொடுக்குற. ஆனால் தமிழில் பேசு. ஆனந்த விகடன் விழாவில் நீ சொல்கிற, யாரை ஏமாத்துற, யாரை நடிக்கிற? சரி, இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்களே சமூக நீதி சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு இசையமைப்பாளர் தானே, அவருக்கே எவ்வளோ கொள்கைகள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கொள்கை என்பது ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொள்கை இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது. அதுதான் அவனுடைய அடையாளம். அது இல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவனுக்கு அடையாளமே இல்லை. நீ உலகத்தை எங்கே போனாலும் உங்களையும் உங்கள் பேரையும் பார்த்தா, ஓ நீ தமிழ்நாட்டுக்காரனான்னு தமிழில் பேசுறது இல்லையா? ஒரு மலையாளி உலகத்தை எங்கே பார்த்தாலும் எந்த ஏன் மலையாளியோ மலையாளத்தில் கேட்குறான், இந்திக்காரன் கேட்குறான். அதுதான் அவனுடைய அடையாளம். உங்கள் பேர், உங்கள் மனைவி, குழந்தை, குட்டி, அப்பா அம்மா பேரையே ஹிந்தி பேர் வச்சுக்கலாமே, ஒரிசா பேர் வச்சுக்கலாமே, அஸ்ஸாம் பேர் வச்சுக்கலாமே, ஏன் தமிழ் பேர் வைக்கிறீங்க? அடையாளம். ஒரு மனிதனுடைய அடையாளம் எது? ஒரு மொழி தான் ஒரு மனிதனுக்கு அடையாளம். இப்போ இவங்க ஃபேமிலி குஜராத் கட்சி பகுதியிலேருந்து வந்த ஃபேமிலி, சாய்ரா பானு ஃபேமிலி. சாய்ரா பானுடைய அப்பா ஒரு பைலட், விமானி. அவர் இந்தியன் ஏர்லைன்ஸ்லேயும் சவுதி ஏர்லைன்ஸ்லேயும் பணியாற்றிய ஒரு பெரிய பரம்பரை பணக்காரன்.
நீங்கள் 50 இப்போ இந்த சாய்ரா பானுக்கு 49 வயசு. 50 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் பைலட்டாக இருந்தாருன்னா அவர் குடும்பம் பெரிய வசதியான குடும்பமாக இருந்தால் தான் பைலட்டாக போகும். அப்போ இந்த சாய்ரா பானுனுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது சொல்லுது. என்னை முழுமையாக நான் இயங்க முடியாதவர் என்னை தடுக்கிறார் ரகுமான். என்ன தடுக்கிறார்னா இவர், எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ரகுமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் வெளியே வந்து நேர்மையானவர், எந்த ஒரு சர்ச்சையிலும் மாட்டாதவர், மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற ஒரு நல்மதிப்பில தான் இருக்காரு. அதுக்கு அது உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இலங்கையில் போய் ரத்த வாடையோட அது இசையமைச்சு 5 கோடி ரூபா வாங்கணுமா? தேவையா? இலங்கை தேசிய கீதத்துக்கு நீ இசையமைக்கணும் தேவையா? 5 கோடி ரூபா பணத்துக்கு ரத்த வாடை இல்லையா? தமிழனுடைய ரத்தம் அதில் இல்லையா? அதில் தமிழனுடைய சதை இல்லையா? அதில் அப்போ நீ என்ன தமிழ் கலைஞர்? அவனை என்ன எதுக்கு ஆஸ்கர் வருது? பணம் பணம் பணம். வைகுண்டராஜனுடைய நியூஸ் 7 சேனலு நேரு ஸ்டேடியத்தில் ஓப்பனிங் அதில் போய் பாடிட்டு 1 கோடி ரூபா வாங்கிட்டு வரேன். 1 கோடி கொடுத்தா எவன் கள்ளச்சந்தை, கள்ளப்பணம், கஞ்சா விற்கிறவன், ஜாராய் விற்கிறவன், ரத்த வாடை எது கிடைச்சாலும் பணம் வாங்கிவிட நீ ஒரு கலைஞனே அல்லவன். அப்போ இதெல்லாம் வெளியில் சொல்வதற்கு ஆள் இல்லை. 5000 பேர் டிக்கெட் விற்றுட்டு 5000 சேர் போட்டு 21,000 பேரை கொண்டு சேர்த்துறியே ஈசிஆரில். எவ்வளோ பெரிய விஷயம் அது. சிஎம் கான்வாயே நின்று போச்சு 3 மணி நேரம். அப்போ உனக்கு தேவை பணமும் புகழும். சரி, பணம் புகழ் யாருக்கு பயன்படுது? பொண்டாட்டிக்குள்ளேயே பயன்படலையே. அப்போ யாருக்கு அந்த புகழும் பணமும்? 1000 கோடி ரூபா ஸ்டுடியோ எங்கே? லண்டனில் இருக்குது, துபாயில் இருக்குது, மும்பையில் இருக்குது, சென்னையில் இருக்குது. இத்தனை பணம் எதுக்குன்னு கேட்குறேன். உன்னுடைய இந்த விவாகரத்தை உன்னுடைய மகனை ஆதரிக்கிறாயா? அப்படி ஒரு நல்ல தந்தையா நடந்துக்கலன்னு தான் அர்த்தம். ஐயோ அப்பா அம்மா பிரிகிறாங்களேன்னு அந்த குழந்தை சொல்லவே இல்லை. ஆமாம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு வாமா, அம்மா பக்கம் நிற்கிறான்னா நீ முதல்ல உன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல தந்தையா இல்லையே. தந்தையா இருந்த பிறகு தான் நாட்டுக்கு நீ கலைஞனாக இருக்க முடியும். யார்ட்டையும் பேச மாட்டார், அது பேச மாட்டார். ஆனால் ராஜபக்சேட்ட மட்டும் பணம் வாங்க தெரியும். இதுல பையனுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? சரியா தந்தை இல்லை அப்படிங்கும்போது ஏங்க பையன் இந்த டைவர்ஸ் ஆதரிக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? என்ன நீ மகனை கூட பாசமாக எடுத்து கொஞ்சி மகனை கூட நீ அவனுடைய ஆசைகளை, சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றாத ஒரு தந்தை. இதுதானே உண்மை. ஒரு தங்கை ஒரு ஏழை பத்திரிகைலாம் திருமணம் பண்ணிக்கிறான். அவளை நீ வாழ வைக்கவே இல்லையே. அவளுடைய கணவனை நீ வாழ வைக்கவே இல்லையே. டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டால. காரணம் அவன் ஏழைங்கிற ஒரே காரணம் தானே. நீ திட்டமிட்டு அதை திருமணம் அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்து அவளுக்கு எந்த உதவி செய்யாமல் வறுமையில் தள்ளி வறுமையில் வெறுத்து போய் அவள் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டான். செயற்கையாக உருவாக்கியது நீ தான். அப்போது நீ ஒரு நல்ல மனிதனாகவும் இல்லை, நல்ல கலைஞனாகவும் இல்லை. இப்போ சாய்ரா பானு சொல்கிற குற்றச்சாட்டு 3 மாதமாக நான் போய் பம்பாயில் காத்திருக்கேன். 4 வருஷமாக அவங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு எங்களோட குடும்பத்தோடு தொடர்பே இல்லை. அவர் எங்கே தங்கிட்டார்? எங்கே செட்டில் ஆகிட்டார்? துபாயில். துபாய்க்கு நாங்கள் போகிறோம், நீ வராத. ஃபோனே எடுக்கிறது இல்லை. பலமுறை உதவியாளர் மூலம் தொடர்பு கொள்கிறோம், தொடர்பே இல்லை. அப்புறம் தான் அந்த அம்மா டைவர்ஸுக்கு முடிவுக்கு வருது. அப்போவாது வருவார். நீங்கள் நம்ம இந்திய நீதிமன்றம் எப்பவுமே டைவர்ஸ் உடனே கொடுக்க மாட்டான், 1 வருஷம் கொடுப்பான். இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா 1 வருஷம் எப்படியா திருந்திடுவாங்க, எப்படியே சேர்ந்துருவாங்க. ஒரு உறவை உடைக்கக்கூடாது. இந்திய நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உறவை, திருமண உறவை முடிக்காத, முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பாரு, அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ கடைசியாக 1 வருஷம் ஆச்சு. இதே கதை தான் சாய்ரா பானு ஏஆர் ரகுமானுடைய கதை. 3 மாத காலம் அந்த அம்மா பொறுமையாக இருக்குது. ஒரு பெண்ணே ஒரு ஆணை விவாகரத்து பண்ண வர்றான்னா அவள் பொறுக்க முடியவில்லை. அவனால் நீங்கள் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டான். இனி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இந்த உறவே தேவையில்லை. 29 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு கணவனுடைய உறவே தேவையில்லைன்னா அந்த கணவன் 5 வருஷத்துக்கு முந்தைய உறவை கட் பண்ணி இருக்கணும். அதுக்கு பிறகுதான் வெளி உலகத்துக்கு வர்றான் அந்த பெண். அப்போ யார் மேலே தப்பு? சரியா, இத்தனை கோடி நீ சம்பாதிச்சேன், இவ்வளவு பெரிய செல்வத்தை நீ சேர்த்த, ஆனால் ஏஆர் ரகுமான் இசைக்கல்லூரின்னு ஒரு 100 கோடி ரூபா ஒரு இசைக்கல்லூரி கட்ட முடியாதா? நீ கற்றுக்கொண்டதை பூரா ஒரு 100 பேருக்கு ஜூனியர் ஏஆர் ரகுமானை உருவாக்க முடியாதா? முடியாதா? முடியும். உனக்கு மனசு இல்லை. பெத்த பையனையே நீ உன்னால் உருவாக்க முடியல. உன்னுடைய மகனையே அவனையே ஒரு இசை ஞானியாக உருவாக்க முடியல.
நீ எப்படி இசை கல்லூரி கட்டி 100 பேரை நீ கற்றுக்கொண்ட இசையை சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இல்லை பையன் ஏதோ பாட்டு பாடி இசையமைச்சிட்டுலாம் வந்துகிட்டு இருக்காருல்ல. என்ன பாட்டு பாடி இசையமைச்சார்? பையன் டைவர்ஸு, எங்கள் அப்பா டைவர்ஸுக்கு கொடுத்து எங்கள் அம்மாவோட இருக்கிறது நான் விரும்புகிறேங்கிறானே. அப்போ என்ன துபாயில் அந்த பையன் இல்லையே? நீ குடும்பத்தோடையில் இருக்கணும். நீ என்ன அமெரிக்க சுதந்திர தினத்துக்கு நீ என்ன உட்காந்து பாட்டு போட்டுருக்கீங்க? இல்லை, 4 ஆண்டு காலமாக இந்த குடும்பத்தில் தொடர்பே முழுசாக துண்டிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போது இவருடைய அத்தனை நடவடிக்கைகளும் நீங்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். தனிமைப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு அந்த குடும்பம் பொது வெளிக்கு வருது, விவாகரத்துன்னு வருது, சட்ட உதவி நாடுது, நீதிமன்ற உதவி நாடுது. இது யார் மேலே தப்பு? முழுக்க முழுக்க ஏஆர் ரகுமான் தான் குற்றவாளி. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது இசையமைப்பாளர் இமான், ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா, இப்போ ரஹ்மான், ஒரு 4 பெரிய இசையமைப்பாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு விவாகரத்து அப்படிங்கும்போது ஏன் இவங்களுக்கு தொடர்ந்து இது நடக்குது? எதனால? இல்லை, அதாவது இவங்களுடைய ஆட்டிடியூட் ப்ராப்ளம் அப்படி எடுத்துக்கலாமா சார்? இல்லை, இப்போ நீங்கள் இமான் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இரவு பார்ட்டிக்கு மனைவி போகிறா, சிவகார்த்திகோட தொடர்புங்கிறாரு. இது ஜிவி பிரகாஷ் சைதன்யா கதைன்னு கேட்டிங்கன்னா தனுசு காரணமாக சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காரணம். இந்த ஏஆர் ரகுமானுடைய விஷயம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் பாலியல் தொடர்பு, இப்போ ஒரு கிட்டார் வாசிக்கிற ஒரு ஹாங்காங்கை சேர்ந்த ஒரு பெண்ணை தன்னைக்கிறவன் டைவர்ஸ் பண்ணியிருக்கா, அவளையும் ஏஆர் ரகுமான் இணைச்சி பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை. இல்லாத ஒன்றை நம்ம கற்பனையாக சொல்ல முடியாது, சொருக முடியாது. சொந்த பொண்டாட்டி பிள்ளைவே நீ பார்க்காத, நீ 24 மணி நேரம் தூங்குற நேரம் முழிக்கிற நேரம் பூரா இசை 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 இசையை திருமணம் செஞ்சுருக்கலாம். நீ எதுக்கு இந்த மனைவி மக்களும் இதெல்லாம் மனைவி மக்களும் குழந்தைகளும் கூறுகிற குற்றச்சாட்டாக இருக்குது. நீங்கள் தீராத வயிற்று வலி அவங்க அம்மாவுக்கு. அப்போது வர்ற ஒரு முஸ்லீம் பெரியவர் சொல்கிறாரு, நீங்கள் கோவளம் தர்காவுக்கு போங்க சரியாயிரல. அவர் குடும்பத்தில் கோவளம் தர்காவுக்கு போகிறாரு, வயிற்று வலி நோய் நிரந்தரமாக தீர்ந்து போச்சு, குடும்பத்தோடு முஸ்லீமாக மாறுறாங்க. இதுதான் முஸ்லீமாக. அப்போ நம்பிக்கை எல்லாம் சரி. ஆனால் இந்த நம்பிக்கை உடையவன் நீங்கள் அந்த குடும்பத்தோடும் ஒட்டோடும் உறவோடும் மக்களோடும் நீ சம்பாதிக்கிற காசை இந்த மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும். உன்னை இவ்வளோ தூரம் பாராட்டுகிற இந்த சமூகம், இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலையே. சார், இப்போ இசைஞானின்னு சொல்லக்கூடிய இளையராஜா அவர்கள் அந்த மாதிரி ஒரு இசைக்கல்லூரி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உருவாக்கிட்டு இருக்காரா? அவரும் உருவாக்குறது இல்லை. அவரு நீங்கள் இல்லை அப்படிங்கும்போது ரகுமான் அவர்கள் ஏன் அது உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ரகுமானை நீங்கள் நல்லது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் எதுங்க நல்லது பண்ணணும்? எங்கள் அப்பனை நல்லது பண்ணலைங்க அப்படி கேள்வி கேட்குறீங்க. அப்படி அல்ல. உன்னை இந்த மக்கள் தான் பாராட்டி உலக உச்சத்தில் வச்சுருக்கான். நீ அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? அதுதான் கேள்வி. ஒவ்வொரு நீ நல்ல மனுஷனாயிரு, அப்புறம் இசை கலைஞனாரு. ஒரு நல்ல மனிதனாயிரு, அப்புறம் உன்னுடைய தொழிலை நீ உன்னுடைய நேர்மையை காமி. இளையராஜா செய்யலை. அவர் திருடுறதா ஒரு தொழில், ஏமாற்றுவதா தொழில், கொள்ளையடிப்பதா தொழில். வீட்டுக்கு வீடு தேவாரமும் திருவாசகமும் தமிழருடைய வீடு பூரா இருந்திருக்கும். அதுதான் அந்த கஸ்பார் கூட்டிகிட்டு போய் சிம்பொனி இசைக்கிறார். எங்கே அந்த காலத்திலேயே பல கோடி செலவு பண்ணி. ஆனால் இளையராஜா என்ன பண்ணார்? அதை யாருக்கும் தெரியாமல் விற்றுவிட்டார். ஒரு கம்பெனிக்கு விற்றுவிட்டார். யார்? இளையராஜா. அதுதான் சண்டை 2 பேர் இருக்கும். மோசடிக்காரில் முழுமையான மனிதன் இளையராஜா. இந்த இளையராஜா நேர்மையாக இல்லாதனால ஏஆர் ரகுமான் ஏமாற்றுக்காரனாவே அதே அடையாளத்தோடு இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, அப்படி தானே? இல்லை, அப்படி இல்லை. இளையராஜா மீது ஒரு விமர்சனம் சார், ரகுமானுக்கு எந்த விமர்சனமே இல்லை. இதெல்லாம் விமர்சனம் தானே? இதெல்லாம் ரத்த வாடையோடு போய் ராஜபக்சே பணம் வாங்கிட்டு இருந்தது விமர்சனம் இல்லையா? நீ வைகுண்டராஜன் 1 கோடி ரூபா வாங்கிட்டு அந்த நிகழ்ச்சி நியூஸ் 7க்கு போனது விமர்சனம் இல்லையா? அங்கே மறக்க முடியுமா? எது ஈசிஆரில் 5000 டிக்கெட் அடிச்சுட்டு 5000 சேர் போட்டு 21,000 பேரை காசு வாங்கிட்டு உள்ளே விட்டது பெரிய தப்பு இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. இதெல்லாம் உடைய கவனத்துக்கு அது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர், அவங்களுடைய மிஸ்டேக் தானே சார்? அதுக்கு ரகுமானுக்கு என்ன சம்பந்தம்? ரகுமானுக்கு தானே இந்த கூட்டம் வந்து ஈவெண்ட்டு செஞ்சவனுக்கு கூட்டம் வந்தது. நிறுவனம் இருக்குது, நிறுவனத்துக்கு தான் அத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களே, தனி ஒரு மனிதன் அல்ல. அங்கே அந்த நிகழ்ச்சி வந்து யார் இசைக்கு வந்தாங்க? ரகுமானுடைய. அப்போ யார் பொறுப்பு?
குழந்தை குட்டி கூட சிறுநீர்களை கூட போக முடியல. 22,000 பேர் போலீஸு கான்வாயே கட்டாயி போச்சு. முதலமைச்சரே காத்திருந்தார். அப்போ அது யார் பொறுப்பு? நீங்கள் எது நடந்தாலும் ஏஆர் ரகுமான் தான் பொறுப்பு. ஏன்னா ரகுமானுடைய கவனத்துக்கு வராமல் எதுவும் நடக்காது. அப்போ உனக்கு பணமும் புகழும் வந்தால் பணமும் புகழும் எதை மறைச்சிடும்? கண்ணை மறைத்து விடும்னா நீ ஒரு நல்ல கலைஞனுக்கான எந்த தகுதியும் உனக்கு இல்லை. பல கோடி ரூபா, பல கோடி. இந்த கோடிகளை நீ உங்கள் அப்பா சேகர் வறுமையில் தான் இருந்தார். நீ அதே இந்த சாமியார் படத்தில் வறுமையில் தான் குடியிருந்த. 10 ரூமில் தான் குடும்பம் இருந்தது. 13 வயசில் அவங்க அம்மா கொண்டு போய் இளையராஜா வேலைக்கு சேர்த்து விட்டான். எதுக்கு? சாப்பாடு. இளையராஜா உன்னைய அப்படி வீட்டுக்குள்ளே சாப்பாடை விடலை, பார்க்கில் உட்காந்து அவங்க அம்மாவை சோறு விட்டுச்சு. இதெல்லாம் வரலாறு. சாப்பாடு மத்தியானம் எடுத்துகிட்டு போனால் எங்கே சாப்பாடு? தெருவில் உட்காந்து சாப்பிடணும். உள்ளே இளையராஜா வீட்டுக்குள்ள அனுமதி கிடையாது சாப்பிடணும். இப்படி வளர்ந்த நீ ஒரு 500 ஏஆர் ரகுமான் உருவாக்கியிருக்கணுமா இல்லையா? 500 பியானிஸ்ட், 500 கீ சாம்பியன்ஸ். சார், இப்போது விவாகரத்து ரகுமான் அறிவிச்சிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க பசங்களே வந்து ஒரு பக்கம் ஆதரவாக நிற்கிறாங்க. இருந்துட்டு போட்டும். ஆனால் திரை பிரபலங்களாகட்டும் மற்ற ஆதரிக்கிற சிலராகட்டும் விவாகரத்து பண்ணுறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் யாருமே தலையிடாதீங்க, அதை பற்றி பேசாதீங்கன்னு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது வீட்டுக்குள்ளே நடந்தால் யாரும் பேச மாட்டான். பொது வெளியில் வந்துருச்சு, 1 கோடி பேர் பார்க்கலாம். அவங்க பிரபலங்கிறனால பொது வெளியில் வந்ததுன்னா சார் பார்க்கத்தான் செய்வான். இப்போ அதை மறைமுகம் வச்சாலும் சர்ச்சையா ஒரு காசிப்ஸாக வெளியே வந்துடும்ல அது? இல்லைங்க, நீங்கள் பொது மனிதன், நீங்கள் சுப்பன் குப்பன், அது அவனுடைய சொந்த வேலை. ஏஆர் ரகுமான் என்பவர் ஒரு இசையமைப்பாளர். அவர் என்ன இசையமைச்சாலும் 1 கோடி பேருக்கு போயிடும். ஒரு கலைஞன் மக்களுடைய சொத்து. ஒரு கலைஞன் மக்களுடைய சொத்து. அப்போ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, பொது வாழ்க்கை எல்லாமே விமர்சிக்கப்படும். நீ என்ன சொல்கிறப்பா? என் மீது எந்த விமர்சனமும் இல்லாமல் இருந்தது. என்னுடைய மனைவி, என்னுடைய டைவர்ஸ் செய்தி, என்னுடைய இமேஜ் சரிஞ்சு போச்சுக்கிற. அப்போது நீ ஒழுக்கமாக இருக்கணும்னு மக்கள் நம்புகிறான், நீ நேர்மையாக இருக்கணும்னு மக்கள் நம்புகிறான். ரத்தக்கரை படித்த பணத்தை போய் ராஜபக்சே நீ வாங்கக்கூடாதுன்னு மக்கள் நம்புகிறான். நீ வைகுண்டராஜன் 1 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க நிகழ்ச்சிக்கு நீ போகக்கூடாதுன்னு நம்புகிறான். ஈவெண்ட்டுக்கு நீ 5000 பேருக்கு சேரை போட்டுட்டு 21,000 டிக்கெட் விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போ இதெல்லாம் நீ ரசிகர்களை ஏமாத்துற, ரசிகர்களை நீ துரோகம் பண்ணுற. இதுதான் பொது வெளியில் விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. சார், இந்த ஏஆர் ரகுமானை விட்டு தனுஷ், நயன்தாரா இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நயன்தாரா அவர்கள் வந்து தனுஷ் அவர்களுடைய கேரக்டரே வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. தனுஷுடைய கேரக்டரே இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு பொது வெளியில் போடும்போது அதுக்கும் சில நடிகைகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு பார்வைக்கு இல்லைங்க, அதாவது தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ் மீது கடுமையான விமர்சனம் பல நடிகைகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ நயன்தாரா என்ன சொல்லுதுன்னா, நான் அவரோடு இந்த திரைத்துறையில் நடித்தது போது சில மோசமான எனக்கு ஒரு வழியை தந்தார், மன வழியை தந்தார். அப்போ கசப்பான அனுபவம் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டுருக்கு. அந்த அம்மாவை நீங்கள் ஒரு பெரிய லேடி சூப்பர் ஸ்டார். இப்போ அந்த அம்மா விக்னேஸ்வரனுடைய மனைவி. ஆனால் கடந்த காலத்தில் மிக மோசமான ஒரு அனுபவங்கள் எனக்கு தனுஷோட நடிக்கும்போது இப்படி பல நடிகைகள் சொல்கிறாங்க. அப்போது தனுஷுடைய மனைவியே டைவர்ஸ் பண்ணிட்டு போகுது. என்ன காரணம்? உங்களுடைய தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் மனைவியே ஏற்றுக்கொள்ள முடியல. அப்புறம் எப்படி நடிகை ஏற்றுக்குவா? நீங்கள் சுசித்ரா சொல்லுது 150 நடிகைகளோடு தொடர்பு. 2வது இரவு பார்ட்டி இல்லாத நாட்களே இல்லை. தனுஷுடைய ரெசார்ட்டில் இரவு பார்ட்டி இல்லாத நாட்களே இல்லை. சரி, இதெல்லாம் உண்மை நம்புறீங்களா? இதெல்லாம் உண்மை நம்புறீங்க? பொய்யா வச்சுங்க. இதெல்லாம் அவங்களுடைய விளம்பரத்துக்காக கூட இல்லை. அதாவது சார், நீங்கள் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லாமல் எந்த செய்தியும் வெளியே கசியாது. எல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அத்தனையும் உண்மை, அத்தனையும் 100% உண்மை. சொல்லுகிறவர்கள் யாரு? திரைப்பட நடிகர்கள் தான், நடிகைகள் தான். அவர்கள் தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களே பங்கு கொண்டது, அவர்களே இதை கலந்து கொண்டது. அதில் எப்படி பொய் இருக்கும்?
பொய்ங்கிற வார்த்தையை சினிமா துறையில் எடுத்துடலாம். அத்தனையும் உண்மை, 1008 கதையும் உண்மை. இதில் 100க்கு 100 பாலியல் தொடர்பானது, மது விருந்து, இரவு கூத்து, குடி கூத்து, கும்மாளம். நீங்கள் இமான் இசையமைப்பாளர் இமான் என்ன சொல்கிறாரு, என் பொண்டாட்டிக்கு சிவகார்த்திகேயன் தான் கெடுத்தாருங்கிறார், என் குடும்பத்தை கெடுத்தாருங்கிறார். ஓப்பனா சொன்னாரா இல்லையா? சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர், இமான் ஒரு இசையமைப்பாளர், இசையமைப்பாளருடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃபு. அந்த மாதிரி இதுக்கு நைட் பார்ட்டிக்கு போகுது, இரவு விருந்துக்கு ஏன் போ, நான் வர முடியல, நீ போ, நான் அனுப்பிச்சி வச்சேங்கிறாரு. அப்போ சீரழிவு கலாச்சாரம் தானே அது? கோடம்பாக்க கழிச்சறைகள் கழிவறை கலாச்சாரம் தானே அது? குடும்ப பெண்ணுக்கு எதுக்கு இரவில் மது விருந்து, பகலில் போய் சாப்பிடு, வா வீட்டுக்கு வா, இரவுனாலே அது அசிங்கம் தானே. இந்த சிவகார்த்திகேயன் விஷயத்தில் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அவர் வெளியே பொது வெளியிலையோ சொன்னதே கிடையாது. பாதிக்க, அதாவது ஏன்னா அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கும்போது இல்லை, அதாவது பாதிக்கப்பட்டவன் இப்போ புகார் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனில் திருடு போனால் போலீஸில் புகார் கொடுத்தான்னு சொல்லு செய்வான். திருடனை பிடிக்காததுக்கு, போலீஸ் திருடனை பிடிக்காததுக்கு யார் குற்றம்? புகார் கொடுத்து வந்த குற்றமா? என்னுடைய பணம் போச்சு, பீரோவில் பூட்டை உடைச்சி நகையை எடுத்துகிட்டு போயிட்டான். புகார் கொடுத்தவன் போலீஸ் ஸ்டேஷனில், காவல்துறை கண்டுபிடிக்காததுக்கு புகார் கொடுத்தவன் தப்பு இல்லை. இதுதான் இமான் என்னுடைய மனைவி போயிட்டால் புகார் கொடுக்குறாரு. இதை போலீஸ்காரனாக இருந்தாலும் சரி, திருடனாக இருந்தாலும் 2 பேரும் பங்கு போட்டுக்கிறான். நம்ம ஊரில் தான் கூட்டாளி, எல்லா திருடனும் போலீஸுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு லிமிட்டில் தெரியாத குற்றவாளிகளே இருக்க முடியாது. போலீஸுக்கு நீங்கள் காவல்துறைக்கு ஆர்டர் வந்தால் 6 மணி நேரத்துக்கு முடிச்சு வந்துடும் குற்றவாளி. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க. டிக்ளேர் பண்ணால் 73 நாள் வாக்கில் இந்தியாவில் இருக்க கடத்தல்காரன் அத்தனை பேரும் ஒரே வாரம் ஜெயிலுக்கு போயிட்டான். எப்படி அந்த கடத்தல்காரன் பூரா கடத்துறது பூரா யாருக்கு தெரியும்? அதிகாரிகளுக்கு தெரியும், சுங்கத்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். அப்போ அத்தனை பேரும் முடிச்சு ஒரே வாரத்தில் உள்ளே போட்டான். ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், எல்லா பேரும் ஜெயிலுக்கு போயிடணும். இதுதான் அரசியல், இதுதான் தனுஷ் விஷயம், இதுதான் ஏஆர் ரகுமானுடைய விஷயம். சார், இப்போது தொடர்ந்து இந்த மாதிரி விவகாரத்து ஒரு திடீர் அறிவிப்பாக தான் வருது. ரசிகர்கள் மத்தியிலும் திரைத்துறையினே இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பரவதில்லை. இது அவங்களுக்கு ரசிகர்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்ல சார்? பாதிப்பில் அதுதாங்க ரசிகர் விரும்புகிறான், அதான் விரும்புகிறான். ரசிகர்கள் திரைப்பட நடிகர்களுடைய அந்த புறத்தை அறிந்து கொள்வதில் அவனுக்கு ஒரு கிளுகிழுப்பு. நீங்கள் அந்த பத்திரிகை அச்சு ஊடகத்தில் கிசு வரும், நடிகைகளே கிசு போட சொல்லி பத்திரிகையாளர்களுக்கு கவர் கொடுத்ததெல்லாம் தெரியும். தன்னை பற்றி செய்தி வந்துகிட்டே இருக்கணும். நடிகைகள் கரண்டில் இருக்காங்கன்னு தெரியணும்னா செய்தி வந்துட்டு கிசு, ரஜினியோடு கிசு, கமலோடு கிசு, விஜயோடு கிசு. அப்போ தான் நடிகா களத்தில் இருக்காங்க, பெரிய ஸ்டார் வேல்யூவாக இருக்காங்க. இந்த செய்தியை நடிகர்களும் பரப்புவான், நடிகைகளும் பரப்புவான். இதுதான் சினிமா கலாச்சாரம். சரி, தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.